ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வந்தாச்சு இல்லையா? ஸோ வெக்கேஷன் போகலாம் எப்படி குட்டி ட்ரிப் நியூயார்க்குக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. நம்ம நியூயார்க்குக்கு சிகாகோலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா 15 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஒரே நாளில் போக முடியாது இல்லையா? அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் நயகராவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நியூயார்க்கு போகலான்னு இருக்கோம். ட்ரிப் என்னமோ 1 வீக் தான். ஆனால் வீட்டையே காலி பண்ணிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது பார்த்தா. ஹோட்டலில் தானே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால நமக்கு ட்ரெஸ்ஸு, தண்ணி, சாப்பாடு எல்லாமே நம்ம தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பேக்கிங் தான் இது. ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால காலையில், மதியம், நைட்டு அப்படி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சாச்சு. வத்த குழம்பு, புளி குழம்பு தொக்கு, தக்காளி தொக்கு, லெமன் தொக்கு, இது மாதிரி எல்லாமே வந்து வெரைட்டி ரைஸ்க்கான தொக்கெல்லாமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம அங்கே போய் சாதம் மட்டும் எடுத்து இது பண்ணிக்கிட்டா மட்டும் தொக்கெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. என்னதான் நியூயார்க்கை போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் நம்ம சிகாகோ ஸ்கைலைனை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் வர சந்தோஷமே தனின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து பார்க்க சலிக்கவே சலிக்காது. என்னதான் நாங்கள் அந்த ஏரியாவில் இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது நமக்கு அது புதுசாக பார்க்குற மாதிரி தான் தோணும். நம்ம போகிற ரூட்டில் வந்து சர்வீஸ் பிளாசாலாம் நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொரு சர்வீஸ் பிளாசாலையும் நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து ஃபுட்டெல்லாம் வாங்குற மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். சிகாகோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து எங்களுக்கு வெயில் பொழந்து கட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வானம் இருட்டிகிட்டே வந்தது. சரியான மழை பெஞ்சிச்சு. கார் வந்து ஓட்டவே முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சர்வீஸ் பிளாஸை பார்த்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மழைலாம் விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். இந்த மாதிரி விசிபிலிட்டியே இல்லாதப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதை விட ரெஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு விசிபிலிட்டி தெரியும் போது நம்ம வந்து போனால் நல்லது. இந்த பிரேக்கில் அப்படியே லஞ்சும் முடிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் மழை விட்டுருந்தது. அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டோம். பாருங்கள், இந்த ஏரியாலலாம் வந்து மழை வந்ததுக்கான அறிகுறியே இல்லை. கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் அப்படியே கிளியர் ஸ்கை தெரிஞ்சிச்சு. இவ்வளோ பிரச்சனையும் நம்ம தாண்டி வந்தால் நயகரா கிட்ட வரும்போது இந்த மேப் கடங்கார மேப் டீடூர் பண்ணி விட்டுட்டான். நமக்கு வந்து ரூட் மாற்றி விட்டுட்டாங்க. ரூட் கனடா போதா நியூயார்க் போதான்னு ஒரு பெரிய டவுட்டே ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம கனடா சைட் போயிடுச்சு, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து தான் வெளியில் வரா மாதிரி. ஒரு வழியாக ஹோட்டல் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிவிட்டு நைட்டு வியூ பார்க்குறதுக்கு நாங்கள் நயகரா ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். கிளம்புனது பார்த்திங்கன்னா 9 o'clock வந்து சன்செட் ஆகிற டைம். அந்த வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், தங்கமுலாம் பூசின மாதிரி. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஸ்கை பார்க்குறதுக்கு. கோட் ஐலாண்ட் கிராஸ் பண்ணி தான் நம்ம நயகரா ஃபால்ஸ்க்கு போகணும். இந்த வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நயகரா ஃபால்ஸ் கொட்டுற ரைட் சைடில் கனடா இருக்கும், லெஃப்ட் சைடில் யூஎஸ் இருக்கும். நம்ம யூஎஸ் சைட்ஸ் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். நைட் 9:30 ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள், பகல் மாதிரி. நயகரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 24 hours ஓப்பன் தான். அது ஃப்ரீ தான், பார்க்குறதுக்கெலாம் நமக்கு ஃப்ரீ தான். நம்ம அதில் இருக்கிற ஆக்டிவிட்டி எதாவது பண்ணணுன்னா தான் மட்டும் நமக்கு காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ரீ தான். அது வந்து நமக்கு கரெக்டாக 10 o'clock போடுவாங்க. கலராக டிஸ்கோ லைட்ஸ்லாம் போடுவாங்க. அதுவும் கனடா சைட்லேருந்து தான் போடுவாங்க. ஸோ என்ன அது ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அந்த லைட் வேவ்ஸ் வந்து இந்த பக்கம் அடிக்கும் இல்லையா? நம்ம சைடில் ஃபால்ஸ் இருக்கிறதுனால அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து போடும்போது இந்த லைட் வெளிச்சத்தில் நமக்கு ஃபால்ஸோட கலர் வந்து கலராக அழகாக தெரியும். என்னடா அமாவாசை அதுமா பௌர்ணமி முழுநீளாக தெரியுதுன்னு ஜூம் பண்ணி பார்த்தா பல்பு தாங்க மிஞ்சிச்சு. என்னன்னா அது ஏர் பலூன். அங்கே வந்து அதில் ஏறி நம்ம நயகராவோட அழகு மேலேருந்து பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே அது ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவாங்க. அதில் போகணுன்னா காசும் ஜாஸ்தி, நம்ம வந்து க்யூவும் அதிகமாக நிற்கும். ஸோ அதனால நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக 10 o'clock ஆனதும் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முழுக்க ஒரு 5 minutes இருந்திருக்கும், அவ்வளோதாங்க. அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நயகராவோட நைட் வியூவை நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.